தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் ஆகப் போகிறது. இந்த வருட துவக்கத்துல தான் தாவேகா அப்படின்ற கட்சி பேர அறிவிச்சாரு. கட்சி பேர் அறிவித்ததோடு அண்மையில தான் இந்த கட்சியுடைய கொடி, சின்னம் அப்படின்னு 2யுமே ஒரு மிகப்பெரிய விழா வைத்து வெளியிட்டாரு. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்சி பணிகள்ல தீவிரமாக ஈடுபட்டுட்டும் இருக்காரு. அண்மையில கூட இவருடைய நடிப்புல வெளியான கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, தற்போது மிகப்பெரிய அளவுல வசூல் சாதனையுமே படைச்சிட்டு இருக்கு. இப்படி தளபதியை பற்றிய ஏதாவது ஒரு விஷயம் அடிக்கடி சோஷியல் மீடியாக்கள்ல வந்து கொண்டே இருக்கு. எப்போதுமே ட்ரெண்டிங்கிலே இருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நேத்து பிரதமர் மோடி, பெரியார் ஆகிய 2 பேருக்குமே பிறந்தநாள் தினம். ஆகையால ரசிகர்கள் முதல் பல பிரபலங்கள் வரை இவங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, காலை தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தாவேகா கட்சியின் மூலமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சாரு. இவர் வாழ்த்து தெரிவித்த உடனேயே தளபதி விஜய் அவர்கள் பிஜேபிக்கு தான் வேலை செய்யறாரு. அவர் பிஜேபியில உள்ள அனைத்து பிரபலங்களுடைய பிறந்தநாளுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவாரு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பல பிரபலங்கள் கொந்தளித்து எழுந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக நேத்து மதியமே தளபதி விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு சென்று மாலை அணிவித்து நேரிலே மரியாதை செலுத்தியிருக்காரு. மறைந்த பெரியார் அவர்களுக்கு சமூக வலைதளங்கள்ல வாழ்த்து தெரிவித்தா தெரியவா போகுது. அதனால் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையுமே செலுத்தியிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாக்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சியில சேர்ந்த பல பேருமே திமுக அவங்களுடைய கேள்விகளுக்கு தரமான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.